ஆண்டாள், பாரதிக்கு எப்படி இருக்கு இப்போ? எதுவா இருந்தாலும் 24 மணி நேரம் கழிச்சுதான் சொல்ல முடியும்னு சொல்லிருக்காங்கம்மா. கொஞ்சம் வெயிட் பண்ணிடி, கண்டிப்பா பார்க்கலாம். அந்த கடவுளுக்கே கண்ணு இல்லையா? இப்படியா எங்களை பாடா படுத்தும்? அக்கா, வேற ஏதாவது சொன்னாங்களா அக்கா? உயிரோட இருக்கான்னு பாக்க வந்தே எதுக்குடா வந்த? அமைதியா இருந்து சரியா? எல்லாத்துக்கும் தானே காரணம். இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க என்ன பண்ண? நடிக்காத சரியா? ஆறு கூறு போட்டு விட்டேன். அமைதியா இரு. உனக்கு என்னதான் பிரச்சனை இப்போ? கோப்பா தாண்டி பிரச்சனை. எதுக்கு எப்ப பார்த்தாலும் அப்பாவே குறை சொல்லிட்டு இருக்க? அவர் இங்க இருந்தா உனக்கு என்ன பிரச்சனை? அடியே, கோப்பா இத்தனையும் பணனால தாண்டி பாரதி இன்னைக்கு இந்த நிலைமையில கிடக்குறா. இதே இன்னும் எவ்வளவு நாள் தான் சொல்லிட்டே இருக்க போற? எத்தனை தடவை சொன்னாலும் ஓ மர மண்டிக்கு ஏற மாட்டேங்குது. இந்த ஆளோட வெட்டி வீர அப்படினால தாண்டி சாரதமா இறந்தாங்க. பாரதி இந்த நிலைமையில கிடக்குறா. இவன் தாண்டி எல்லாத்துக்கும் காரணம். இப்ப எதுவும் பேச வேண்டாம். பாரதிக்கு முதல்ல சரியாகட்டும், அப்புறம் பேசிக்கலாம். எப்படி எத்த பேசாம? இப்ப முகத்தை பாருங்க. இந்த அழுகைக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? ஏற்கனவே பெத்த பண்ண தொலைச்சிட்டான். இப்ப ஆதியும் தொலைச்சு அடுத்து பெத்த உலகை தொலைச்சிருவாள் இருக்கு. இவளுக்கு என்ன பதில் சொல்றது? இப்ப அழுகையெல்லாம் எப்போ நிக்கும் நான் நினைச்சு கோலம் தத்தா இவ வயசுக்கு இதெல்லாம் பாக்கணுமா? இவ பாரதி பேச்சு மூச்சு இல்லாம இருக்கா. நேராக ஈர கொலையெல்லாம் நடுங்குது எனக்கு. நாளைக்கு ஆதி வந்து என் பொண்டாட்டி எங்கன்னு கேட்டா நான் என்ன பதில் சொல்லுவேன்? சார், இந்த மெடிசன் மட்டும் வெளியில வாங்கிட்டு வரீங்களா? எங்க கிட்ட ஸ்டாக் இல்ல. இவங்க உங்க ஃப்ரெண்டா? கன்சீவா இருக்காங்களா? வயித்துல குழந்தைய வச்சுட்டு ஏன் இப்படி பண்ணாங்க? சரி, கொஞ்ச நேரம் ட்ரிப்ஸ் போகட்டும். நீங்க வெளியில வெயிட் பண்ணுங்க. அவரு மெடிசன் வாங்கிட்டு வந்ததும் சொல்றீங்களா? ஏய், இத போட்டுக்கோங்க. யாருக்கும் எந்த சந்தேகமும் வந்துடக்கூடாது. சத்தமே இல்லாம சம்பவத்தை முடிச்சிடுறோம். டேய், பெரிய மூட்ரா வேலையை முடிக்கிறதுக்கு முன்னாடியே மொத்த மட்டியும் கொடுத்துட்டாங்க. அதுக்கேத்த மாதிரி நம்மளும் வேலையை கச்சிதமா முடிக்கணும். அதெல்லாம் நாங்க கரெக்டா பண்ணிடுவோம். நீ ஒன்னும் கவலைப்படாத.